2G அலைக்கற்றை வழக்கில் சிபிஐ தரப்பு வாதம் வரும் திங்கட்கிழமை நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்த தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், இன்னையோட சிபிஐ வாதம் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது திங்கட்கிழமை வரைக்கும் அது நீடிக்கப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? நிச்சயமா ஆர்வி சென்னை, அதாவது இந்த 2G வழக்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக சிபிஐ தொடர்ந்த வழக்கில் தற்போது சிபிஐனுடைய இறுதி வாதம் நடைபெற்று வருகிறது. சிபிஐ தரப்பினுடைய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனந்த் குரோவர் கடந்த சில மாதங்களாக தன்னுடைய இறுதி வாதத்தை எடுத்து வைத்து வருகிறார். அவர் தன்னுடைய இறுதி வாதத்தை ஆல்மோஸ்ட் இந்த இறுதி வாதம் எல்லாமே முடியக்கூடிய தருணத்தில் இருக்குது. அவர் தன்னுடைய இறுதி வாதத்தை இன்றைக்கி முடிக்கிறதாக நேற்றைக்கு முன்தினம் சொல்லியிருந்தார். ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் காரணமாக தன்னுடைய இறுதி வாதத்தை அவரால் நிறைவு செய்ய முடியல. ஏற்கனவே செய்த இறுதி வாதத்தினுடைய சில தொடர்ச்சியை இன்றைக்கி அவர் செய்ய வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சில இறுதி வாதத்தில் சில டெக்னிக்கலான சில விஷயத்தை அவர் சில ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு. அதற்கு தேவையான குறிப்புகளை அவர் இன்றைக்கி தயார் செய்து கொண்டு வரல. அதன் காரணமாக தன்னுடைய இறுதி வாதத்தை வரும் திங்கட்கிழமை அன்னைக்கு எடுத்து வைக்கிறதாக சொல்லியிருக்கிறாரு, முடிக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் இந்த இறுதி வாதத்தில் ஃபைனல் ஆர்குமெண்ட்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இன்னும் கிட்டத்தட்ட இந்த ஃபைனல் சப்மிஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மிக சுருக்கமாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வரும் திங்கட்கிழமை அன்னைக்கு சிபிஐனுடைய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனந்த் குரோவர் தன்னுடைய இறுதி வாதத்தை நிறைவு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆர்வி சரண்யா. ஹனிகுமார், தற்போது சிபிஐ வாதம் நிறைவடைந்த பின்னர் 2G அலைக்கற்றை வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? நிச்சயமாகவே இப்போது வந்து ஒரு சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு பல கட்டங்கள் இருக்கிறது. அதாவது டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட்டு, அதே போல் ப்ராசிக்யூஷன் விட்னஸ், டிஃபென்ஸ் விட்னஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்யூஸ், இது மாதிரி பல விதமான கட்டங்களை கடந்து வர வேண்டியிருக்கு. இது எல்லாவற்றையும் கடந்து தான் தற்போது இறுதி வாதம், இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான கட்டமான இறுதி வாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. சிபிஐ தன்னுடைய இறுதி வாதத்தை முடித்த பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் இறுதி வாதம் என்பது எடுத்து வைக்கப்படும். இந்த வழக்கில் மொத்தம் 14 பேர் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதில் 11 தனிநபர்களும் 3 நிறுவனங்களும் அடக்கம். கிட்டத்தட்ட இந்த சிபிஐ தரப்பில் இந்த இறுதி வாதமானது கடந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட கடந்த 7-8 மாதங்களாக சிபிஐ தரப்பில் இந்த வாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. தொடர்ச்சியாக இல்லை என்றாலும் கூட பல்வேறு காலகட்டங்களில் சிபிஐ தரப்பில் இறுதி வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. வரும் திங்கட்கிழமை என்று சிபிஐ தன்னுடைய இறுதி வாதத்தை முடித்த பிறகு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் இறுதி வாதமானது எடுத்து வைக்கப்படும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒவ்வொரு தரப்பிலும் கிட்டத்தட்ட 1 வார காலம் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டால் 14 பேரும் சேர்த்து இந்த இறுதி வாதத்தை முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மாத காலம் எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ 2 தரப்பு இறுதி வாதங்களும் நிறைவடைந்த பிறகு தீர்ப்புக்கான தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லத்திகா. ஹனிகுமார், இப்போ 7-8 மாதங்களாக இந்த வாதங்கள் நடைபெற்று வந்தன அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த வாதங்கள், அதாவது இந்த விசாரணையில எது போன்ற முக்கியமான தகவல்கள் இதுவரைக்கும் பெறப்பட்டிருக்கு? நிச்சயமா இந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனந்த் குரோவர் சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் என்னென்ன விஷயத்தை சொல்லியிருக்காங்களோ இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது அந்த விஷயங்களை தன்னுடைய வாதத்தின் போது எடுத்து வைத்தார். குறிப்பாக இந்த 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் எந்த மாதிரியான முறைகள் நடைபெற்றது அப்படின்ற விஷயத்தை எடுத்து வச்சிருந்தார். குறிப்பாக தகுதியற்ற நிறுவனங்களுக்கு இந்த அலைக்கற்றைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இந்த தகுதியற்ற நிறுவனங்களுக்கு அலைக்கற்றை ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் காரணமாக அரசுக்கு சுமார் 22,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டது. சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் பயன்பெறுகின்ற விதமாக அலைக்கற்றை உரிமம் பெறுவதற்கான கடைசி தேதி ராசா வேண்டுமென்றே மாற்றியமைத்தார். இந்த விவகாரத்தில் அப்போதைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கையும் ராசா தவறாக வழி நடத்தினார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சிபிஐனுடைய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எடுத்து வைத்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சித்தார்த் பெஹூரா, கனிமொழி உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கும் இந்த வழக்கில் என்னென்ன மாதிரியான பங்கு இருக்குது அப்படின்றதையும் எடுத்து வச்சிருந்தார். இந்த அலைக்கற்றை உரிமம் பெற்ற நிறுவனங்கள் அதற்கு பிரதிபலனாக கலைஞர் தொலைக்காட்சிக்கு சுமார் 200 கோடி ரூபாயை வழங்கியது. அந்த 200 கோடி ரூபாயும் இந்த அலைக்கற்றை உரிமம் பெற்ற நிறுவனங்கள் நேரடியாக வழங்காமல் பல்வேறு துணை நிறுவனங்கள் மூலியமாக வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எடுத்து வச்சிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இந்த அலைக்கற்றை உரிமம் பெற்ற நிறுவனங்கள் என்னென்ன மாதிரியான முறைகளில் ஈடுபட்டாங்க, குறிப்பாக ரிலையன்ஸ் டெலிகம்யூனிகேஷன், ஸ்வான் டெலிகாம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் என்னென்ன மாதிரியான முறைகளில் ஈடுபட்டு இந்த உரிமம் பெற்றாங்க அப்படின்ற பல்வேறு விஷயத்தையும் இந்த கடந்த 7-8 மாத கால வாதத்தின் போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆனந்த் குரோவர் எடுத்து வைத்தார். ஆர்வி சரண்யா.